இது அக்டோபர் 12, 2015 ஆஸ்திரேலியா உள்ள மெல்போர்ன் அப்படின்ற இடத்துல நடக்க போற ஒரு பெரிய சம்பவம் தான் இது. இந்த கதையில வர 3 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் சாம் ஆப்ரகான் மற்றும் வைஃப் சோஃபியா மற்றும் அவங்க குழந்தையான 7 வயசான ஒரு சின்ன பையன். இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து ஆஸ்திரேலியாவான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இவங்க 2 பேருமே கேரளாவை சேர்ந்த ஒரு கப்பல்ஸ். வேலை பார்க்கறதுக்காக ஆஸ்திரேலியா வந்திருக்காங்க. ஆஸ்திரேலியா வளர்ந்தாதான் நம்ம நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டு நினைக்கிற இந்திய குடும்பங்கள்ல இவங்களும் ஒரு குடும்பம். இந்தியால வந்தா நிறைய சம்பாதிக்க முடியாது, வெளிநாட்டுக்கு போய் தான் நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு போனவங்க எப்ப பார்த்தாலும் இந்தியாவை பத்தி நம்ம அப்பா அம்மாவை பார்க்க முடியலையே, நம்ம சொந்தக்காரங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே, சொந்தக்காரங்க விசேஷத்துக்கு போக முடியலையே அப்படின்னு நினைச்சு வாடுவாங்கல்ல. அதுல ஒரு குடும்பமான இந்திய குடும்பத்தார்கள் தான் இந்த ஒரு கேரளா கப்பல்ஸ். இவங்க இப்ப ஆஸ்திரேலியால தான் இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரளா கப்பல்ஸ் ஆஸ்திரேலியால வந்து எதுக்கு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட வேலை காரணமாக, அதாவது பணம் இன்னும் சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க என்னதான் வெளிநாட்டுல இருந்தாலும் நிறைய பணம் சம்பாதிச்சாலும் இவங்களோட எண்ணம் ஃபுல்லா நம்ம இந்தியாவில அது கேரளால தான் இருக்கு. ஏன்னா இவங்களோட குடும்பம், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் இல்லாம சொந்தக்காரங்க எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. ஒரு கல்யாணமா இருக்கட்டும், இல்ல காது குத்தா ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு கூட அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க குடும்பத்தோட இருக்க முடியல, அவங்க அப்பா அம்மாவை கூட எடுக்க முடியல அப்படின்னு நினைச்சு வேதனைப்படுறதுதான் ரொம்பவுமே அதிகமா இருக்கு. அப்படி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே, நம்ம சொந்தக்காரங்க கூட இருக்க முடியலையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுற எக்கச்சக்கமான வெளிநாட்டுல இருக்கிற இந்திய குடும்பங்கள்ல இவங்களோட ஒரு குடும்பமும் ஒண்ணு. அதே மாதிரிதான் அந்த ஆசையை கொண்டவங்க எந்த ஒரு கேரளா கப்பல்ஸ். யாரு? சாம் மற்றும் சோஃபியா. அவங்க சரி ஒரே வாட்டியாச்சும் நம்ம கேரளாக்கு போய் நம்ம குடும்பத்தோட இருக்கணும்னு சொல்லி வருஷத்துல ஒரே வாட்டி மட்டும் உங்களுக்கு வெக்கேஷன் வரும். அப்ப ஹஸ்பண்டோட ஆபீஸ்ல லீவ் சொல்லிட்டு, நம்ம ஒய்ஃபோட ஆபீஸ்ல லீவ் சொல்லிட்டு 2 பேரும் அவங்களோட குழந்தையோட ஜாலியா கேரளாக்கு போயிட்டு வருவாங்க. இதுதான் அவங்களோட ஒரு வழக்கமா இருந்திருக்கு. இப்போ வெக்கேஷனுக்காக வந்து இவங்க கிட்டத்தட்ட இந்தியால உள்ள கேரளாக்கு வந்து 2 வாரமா ஆக போகுது. 2 வாரம் முடிஞ்சிட்ட பேருக்கு இதுதான் இந்த அக்டோபர் மாசம் 2015 திரும்பி சாம் போறப்ப ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. அப்படி என்ன சம்பவம்னு பாத்தீங்கன்னா இவரோட அப்பா கிட்ட எப்பயுமே வந்து ரொம்பவும் ஜாலியா இருப்பாரு. அதாவது சாம்ன்றவர் வந்து அவங்களோட ஃபேமிலியோட ரொம்பவுமே ஜாலியா கலகலப்பா இருக்கிற அந்த ஒரு மனுஷன் கடைசி வந்த இந்த 2 வாரமும் ரொம்ப சோகமாவே இருந்திருக்காரு. அப்படி சோகமா இருந்துட்டு என்னப்பா காரணம் அப்படின்னு கேக்குறப்ப, அப்ப நான் ஒரு மாதிரி ரொம்ப இதா இருக்கு, நான் அடுத்த வாட்டி கேரளாக்கு வந்தேன்னா ஏதோ இறந்து போய் தான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நீ நல்லபடியா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாங்க. போயிட்டு ஆஸ்திரேலியால அடுத்த 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா சாம் இருக்காருல்ல, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாரு. இறந்து போய் அவரோட உடல் இருக்குல்ல அது வந்து கேரளாக்கு எடுத்துட்டு வரப்படுது. அவங்களோட குடும்பம் இருக்குல்ல, இப்ப கேரளாக்கு போயிட்டு வந்தா அந்த ஒரு குடும்பம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. இன்னும் இப்பதான் போனாங்க, அதுக்குள்ள ஹார்ட் அட்டாக் ஆகும். இந்த ஹார்ட் அட்டாக் வந்து நார்மலா வரல. சாம் இதை பத்தி ஏற்கனவே உங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு. அதாவது உங்க வெக்கேஷன்ல இருந்த கடைசி வாரம் இருக்குல்ல, அப்ப வந்து சாம் வந்து ரொம்பவுமே சோகமா இருக்காரு. அதாவது சாம் எப்பயுமே வெக்கேஷனுக்கு வருஷம் வரப்ப ரொம்பவுமே ஜாலியா கலகலப்பா அவங்க ஃபேமிலியோட இருக்கிற கொஞ்ச நாளா இருந்தாலும் ரொம்பவுமே பெஸ்டான மெமரிஸை கொடுத்துட்டு தான் போவார். ஆனா இந்த வாட்டி வரப்ப ரொம்பவுமே சோகமா ஒரு மாதிரி எந்த இதுவுமே இல்லாம தனியா இருந்திருக்காரு. இதை பார்த்து அவங்க அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்கறப்ப, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, நான் திரும்பி அடுத்த வாட்டி கேரளாக்கு வந்தாலும் இறந்து போய் தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பார்த்து இவங்க அப்பா ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு, இனிமேட்டு அப்படிலாம் சொல்லாத, இருந்தாலும் நல்லபடியா தான் நடக்கும், நீ நல்லபடியா போயிட்டு மறுபடியும் அடுத்த வருஷம் நல்லபடியா வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா கேரளாக்குல இருந்து ஆஸ்திரேலியா போன சாம் திரும்பி வரப்ப இறந்து போய் தான் வந்திருக்காரு. அதுவும் அந்த 2 நாள் கழிச்சு கேரளால இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போறாரு. ஆஸ்திரேலியால 2 நாள் இருக்காங்க. ஆஸ்திரேலியால 2வது நாள் வந்து சாமுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. இந்த ஹார்ட் அட்டாக்கை பத்தி ஏற்கனவே வந்து இந்த மாதிரி சொன்னதுனால இவங்க அப்பாவுக்கு ரொம்பவுமே குழப்பமா இருக்கு. என்ன இவன் எதுவும் சொல்லியிருக்கான், அதே மாதிரி வேற நடந்திருக்கு. அதனால சாமோட இந்த ஒரு ஹார்ட் அட்டாக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மம் இருக்குன்றத இவங்களோட குடும்பம், முக்கியமா இவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய டவுட் அண்ட் சந்தேகம் வருது. அதனால இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்றப்ப ரொம்பவுமே ஒரு பெரிய, அதாவது சாதாரணமா இவருக்கு ஹார்ட் அட்டாக் வரல, வேற ஏதோ பிரச்சனையாலதான் வந்திருக்கு அப்படின்றத இவங்க குடும்பம் வந்து முடிவு பண்ணுது. சோ வெல்கம் பேக் வியூவர்ஸ், நான் உங்கள் குரு. நீங்க பார்த்து கொண்டிருப்பது வளர்க டெக்னாலஜி. சோ வாங்க என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். கேரளால இருந்து ஆஸ்திரேலியாவில் வந்த முதல் நாள் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பழைய ரொட்டீன் லைஃப்க்கு திரும்புறாங்க.
அப்போ சாம் காலையில வேலைக்கு போறாங்க, சோஃபியாவும் காலையில வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்துடுறாங்க. ஈவினிங்லாம் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் நைட்டு தூங்குறாங்க. அடுத்த நாள் அதாவது கேரளால இருந்து வந்து அடுத்த 2வது நாள் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சோஃபியா காலைல எழுந்துச்சு ஒரு சூடான காஃபியை போட்டு அவங்களோட ஹஸ்பண்டை எழுப்புறாங்க. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்திரிக்கல. சோ ரொம்ப அசதி, ரொம்ப வேலை கொடுத்துட்டாங்க ஆபீஸ்ல, அதனால நல்லா தூங்குறாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா சோஃபியா. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்பலாம்னு சொல்லி எழுப்பி பாக்குறாங்க. அப்பயும் சாம் வந்து எந்திரிக்கல. அதுக்கப்புறம் சோஃபியாவுக்கு லைட்டா பதட்டம் ஆகுறாங்க. ரொம்பவுமே அவங்களுக்கு வேர்த்து போகுது. அதுவும் அங்க இருக்கிற நாடு ஆஸ்திரேலியா ரொம்பவுமே சில்லான கிளைமேட். ஆனா அவங்களுக்கு இருந்தாலும் ஒரு மாதிரி பதப்படுத்து வேர்த்தெல்லாம் போகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சாம் நல்லா உழுக்குறாங்க. என்னதான் எழுப்புனாலும் லைட்டா இப்படி அசைப்பாங்க. ஆனா சாம் வந்து அசையவே இல்லை. கடைசியில பாத்தீங்கன்னா சாம் இறந்து போயிருக்காரு. அதாவது இவங்களோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல சோஃபியா, இவங்க கத்தி கதறி அழுதுறதுனால பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரங்க இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு சாம நல்லா எழுப்புறாங்க. ஒருவேளை சாம் இறந்துட்டதுனால டக்குன்னு வந்து ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்றாங்க. அப்புறம் ஆம்புலன்ஸ்ல இருந்து வந்து சில டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டா சாம பத்தி ஒரு விஷயம் சொல்றாங்க. அங்க வந்து ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுறாங்க சோஃபியா. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அப்படின்னா தான் அந்த டாக்டர் சொன்னாங்கன்னா சாம் இறந்து போய் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் ஆகும். இப்போ ஆஸ்திரேலியால இருக்கிறது அவங்களோட ஹஸ்பண்ட், அப்புறம் ஒய்ஃப், அப்புறம் அவங்களோட குழந்தை. இதுல ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாரு. என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்பவுமே தகச்சு போய் மிரண்டு போன சோஃபியாவும் அவங்க பையனுக்கும் போலீஸ் அண்ட் மெடிக்கல் டீம் வந்து ரொம்பவுமே சப்போர்ட்டிவா இருந்து, அதாவது அவங்களோட சொந்த ஊரான கேரளாக்கு எடுத்துட்டு போகணும், இந்த உடலை வந்து கேரளாக்கு எடுத்துட்டு போறதுக்கான மொத்த ஹெல்ப்புமே பண்றாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து 3 நாள் கழிச்சு, அதாவது அக்டோபர் 15ஆம் தேதி வந்து சாமோட உடல் வந்து கேரளாக்கு எடுத்துட்டு போறாங்க. அப்போ அவங்க இருக்கிற அந்த குடும்பம் கேரளாக்கு இந்த விஷயம் தெரிய வர, அதாவது கேரளால இருக்கிற இவங்க குடும்பத்துக்கு இந்த விஷயம் தெரிய வர ரொம்பவுமே பதறி போறாங்க. அப்போதான் சாமோட அப்பா வந்து ஒரு விஷயத்த வந்து நோட் பண்றாரு. அதாவது சாம் வந்து திரும்பி வரப்ப நான் இறந்து தான் வருவேன்னு சொன்ன விஷயத்துல அவர் ரொம்பவுமே கான்சியஸா இருக்காரு. ஏன் அப்படி சொன்னா, இதுக்கு பின்னாடி என்னதான் நடந்திருக்கும், ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி சாமோட அப்பா மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காரு. அக்டோபர் 18ஆம் தேதி அதாவது சாம் வந்து இறந்து அந்த மெல்போர்ன் ஆஸ்திரேலியால இருந்து அவங்களோட உடல் வந்து பாத்தீங்கன்னா கேரளாக்கு எடுத்துட்டு வரப்படுது. கேரளாக்கு எடுத்துட்டு வந்த பிறகு அவங்களோட வீட்டுக்கு பின்னாடி வந்து சாமோட குடும்பத்தினர் மற்றும் சாமோட எல்லாம் இருந்து சேர்ந்து கடைசி இறுதி அஞ்சலி எல்லாம் முடிச்சு சாமோட வீட்டுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா சொந்த ஊரான கேரளால வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோஃபியா, இது நம்ம இன்னும் இங்கேயே இருந்தா நம்மளோட வேலை வந்து கெட்டு போயிடும், அதாவது டெத்துனா கொஞ்ச நாட்கள் தான் வந்து ஆபீஸ்ல டைம் தருவாங்க, அதுவும் வெளிநாட்டு கம்பெனினால ரொம்பவுமே தரமாட்டாங்க, இதுக்கு மேலேயும் நம்ம இங்கே இருந்தா நம்மளோட வேலை மொத்தமும் போயிடும், சோ ஒரே பையன் தான் இருக்கா அவனையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றதுனால சோஃபியா வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அவங்களோட சிஸ்டர் வீடு இருக்கு, சோ அவங்களோட ஹெல்ப்னால நம்ம இனிமேட்டு வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு கேரளால இருந்து கிளம்ப பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சாம் சோஃபியா அவங்களோட குழந்தைகள் எல்லாம் ஒன்னா இருக்கிறப்ப வாரத்துல 2 நாளான சனி மற்றும் ஞாயிறுல ஏதாவது ஒரு நாள் வந்து கன்ஃபார்ம் வந்து சோஃபியா வந்து கேரளால இருக்கிற அவங்க சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணி பேசுறது ஒரு வழக்கமா வச்சிருந்தாங்க. இதே மாதிரி அவங்க எப்பெல்லாம், அதாவது ஸ்டார்டிங் கல்யாணம் ஆகி கேரளால இருந்து ஆஸ்திரேலியா போனதுல இருந்து வருஷம் ஃபுல்லா எப்பெல்லாம் சனி ஞாயிறு வருதோ அப்பெல்லாம் ஒரு வாட்டியாச்சு கேரளால இருக்கிற அவங்க சொந்தக்காரங்க, அதாவது இவங்க அப்பா மாமனார் மாமியாருக்கு போன் பண்ணி பேசிக்கிறது ஒரு வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூலை 2016, அதாவது சாம் இறந்து கிட்டத்தட்ட 8 மாசங்கள் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி சோஃபியா வந்து இப்ப கால் பண்ணிடுவாங்க, அதாவது சனிக்கிழமை இப்போ வரப்போகுது, வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துல தான் அவங்க ஒரு கியூரியஸா இருக்காங்க, அதாவது அவங்க வீட்டுல இருக்கிற அந்த வயசான தாத்தா பாட்டிக்கு சரி இனிமேட்டு நாளைக்கு போன் பண்ண போறோம் நம்ம பேசலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனா அன்னிய நாள் அடுத்த சனிக்கிழமை வருது. அப்போ போன் போட்டா போன் வரவும் இல்லை. சரி இவங்களா போன் பண்ணவும் பாக்குறாங்க, இல்ல வேலையா இருப்பா, வெளிநாடுல வேலை அதிகமா இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கிறதுனால சரி நாளைக்கு பண்ணுவாங்கன்னு பாக்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமையும் போன் பண்ணல. சரி விடு நம்ம அடுத்த வாரம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க. சரி அடுத்த வாரமும் வருது. அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா சோஃபியா பேசவே இல்லை. ஒரு வேலை ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ, போன் நம்பர் ஏதாவது மாத்திருப்பாங்களோன்னு சொல்லி சில டவுட்ஸ் எல்லாம் வருது. என்னடா 2 வாரமா போன் பண்ணலையே, என்னதான் பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே யோசிக்கிறாங்க. அதனால சாமோட ஃபேமிலி கேரளால இருக்கிறவங்க ஆஸ்திரேலியால இன்னொருத்தவங்கள தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்படி அவங்களுக்கு போன் பண்ணி என்னதான் ஆச்சு, என் மருமக என்னதான் அங்க பண்றாங்க அப்படின்ற விஷயம் மட்டும் என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறாங்க. அதுக்கு அந்த ஆஸ்திரேலியால இருக்கிற நபர் சோஃபியாவை பத்தி சொன்னதை வச்சு பார்த்தா சாமோட ஃபேமிலி ரொம்பவுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படி அவர் என்னதான் சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா,
அப்படி அவர் என்னதான் சொல்லியிருப்பாருன்னு பார்த்து அந்த குடும்பம் இதை நம்பலாமா வேணாமான்ற மாதிரி ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோஃபியா ஜெயிலுக்கு போய் கிட்டத்தட்ட 15 நாள் ஆகுது அப்படின்னு சொன்ன அந்த ஒரு நபர் ரொம்பவுமே பயந்து போயிருக்காங்க. அந்த நபர் மட்டும் பயப்படல, அவங்களோட கேரளால இருக்க அந்த ஃபேமிலி பயந்து போயிருக்காங்க. ஏன் சோஃபியா ஜெயிலுக்கு போனாங்கன்ற காரணத்தை கேட்டா இன்னுமே அதிர்ச்சி ஆயிடுவாங்க. அப்படி என்னதான் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சாம கொன்னதுக்காக சோஃபியாவை ஜெயில போட்டு வச்சிருக்காங்க. இதை கேட்ட சாமோட ஃபேமிலி ரொம்பவுமே அதிர்ச்சியில இருக்காங்க. என்னடா சொல்றீங்க, சாம் ஹார்ட் அட்டாக்ல தானே இறந்தாரு, அப்புறம் எப்படி சோஃபியா கொண்டு இருக்க முடியும் அப்படின்ற டவுட் இப்போ உங்க எல்லாருக்குமே வந்திருக்கலாம். இதுலதான் ஒரு பெரிய ட்விஸ்டே நடக்குது. அதாவது சாம் வந்து ஹார்ட் அட்டாக்ல சாவல, இதுக்கு பதில சோஃபியா தான் உங்களுக்கு ஏதோ பண்ணி சாவடிச்சிருக்காங்க. அதுக்கு பதில வந்து மெடிக்கல் டீம் போலீஸ் டீம் கிட்டயோ இவர ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ப வச்சிருக்காங்க. இதை கிராஸ் வெரிஃபை பண்ணாத மெடிக்கல் அண்ட் போலீஸ் டீம் இவங்களோட உடலை வந்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டு கேரளால அனுப்புறதுக்கான ப்ராசஸ் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சோஃபியா தான் ஹார்ட் அட்டாக்ல இறந்ததாக நம்ப வச்சிருக்காங்க போலீஸ் அண்ட் மெடிக்கல் டீம் கிட்டயோ அப்புறம் சாமோட ஃபேமிலி கிட்டயோ. சாம் இறந்தப்ப அந்த மெடிக்கல் டீம்லயோ ஒரு போலீஸ் டீம்லயோ வந்த ஒரு டீம்ல வந்த ஒரு போலீஸ் டீம்ல வந்த ஒரு போலீஸ் ஆளுக்கு சோஃபியா மேல ஒரு பெரிய டவுட் வந்திருக்கு. அதாவது இவங்களோட கண்ணீருக்கு பின்னாடி ஏதோ ஒரு நடிப்பு இருக்கு, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்குன்றத அந்த போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாரு. சரி, இவங்க டெத்து அந்த சடங்கெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி ஆஸ்திரேலியா வரட்டும், அப்புறமா நம்ம இதை பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காரு. அதாவது திரும்பி இவங்க கேரளால போயிட்டு இந்த சடங்கெல்லாம் முடிச்சுட்டு சோஃபியா திரும்பி ஆஸ்திரேலியா வந்தோடனே இந்த ஒரு தனிநபரான போலீஸ் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி இவங்க பின்னாடி வந்து ஒரு பெரிய பிளான் போட்டுட்டு நிறைய ஸ்கெட்ச் எல்லாம் போட்டுட்டு கண்டுபிடிக்கிறாரு ஒரு பெரிய விஷயத்த. அப்ப அந்த போலீஸுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, சாம் வந்து ஹார்ட் அட்டாக்கால சாவலன்ற ஒரு பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சதுனால தான் சோஃபியா இன்னைக்கு ஜெயில இருக்காங்க. அப்ப சாமுக்கு நடந்தது என்ன அப்படின்றதுதான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. சோ வாங்க பார்க்கலாம். அத இப்போ சாமுக்கு கொலை தான் நடந்திருக்கு அப்படின்றத அந்த ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா சாம் எப்படி கொல்லப்பட்டிருக்கும், இந்த ஒரு பொண்ணால எப்படி கொண்டு இருக்க முடியும்ன்றதுதான் ஒரு பெரிய மிஸ்டீரியான விஷயம் அந்த ஒரு போலீஸ்க்கு. கடைசியில பார்த்தா இந்த ஒரு பொண்ணு மட்டும் கொல்லல, கூட இன்னொருத்தர் வந்திருக்கான். அப்போ இந்த போலீஸ் ஆபீசர் க்ளோஸா வாட்ச் பண்ணது இன்னொரு ஆள். அந்த இன்னொரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அவன் பேர் தான் அருண். இந்த அருண் யாருன்னு பாத்தீங்கன்னா சோஃபியா கூட காலேஜ்ல படிச்ச ஒரு பையன் தான். இந்த அருணுக்கும் சோஃபியாவுக்கும் ஏற்கனவே ஒரு காதல் இருந்திருக்கு. ஆனா இந்த சாம் இருக்கால, சாம், அருண், சோஃபியா இவங்க 3 பேருமே ஒரு ஏற்கனவே எல்லாருமே ஒன்னா படிச்ச ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான். சாமுவும் சோஃபியாவும் சின்ன வயசுல இருந்து சர்ச்சில் பார்த்து பழகின ஒரு ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நடந்து அப்புறம் அவங்க காலேஜ் வயசு வந்த பிறகு 2 பேருமே ஒரே காலேஜ்ல படிச்சு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அப்புறம் லவ் எல்லாம் பண்ணி இவங்க 2 பேர் வீட்லயும் வந்து அக்செப்ட் பண்ணி முடிச்சு கல்யாணம் எல்லாம் நடக்க போகுது. இப்போ பிஜி அவங்க சோஃபியா வந்து ஒரு காலேஜ்ல போடுறாங்க. அப்பதான் வந்து சேர்றான் இந்த அருண். இந்த அருணுக்கும் சோஃபியாவுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது. ஃப்ரெண்ட்ஷிப் காதலாகுது. காதல் கடைசியில கள்ள காதலாகி கள்ள கல்யாணத்துல வந்து முடியுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாம் எப்பெல்லாம் வந்து அவனோட வேலை விஷயமா ஓமன் அப்படின்னு சொல்லி இன்னொரு வெளிநாட்டுக்கு போறப்ப சோஃபியா வந்து தனியா தான் இருப்பாங்க. அந்த நேரத்துல அருண்லாம் வந்து பார்த்துக்கிட்டு சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கான். இது வந்து ரொம்பவுமே வேண்டாத வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி, அருணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனியாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது. அருணுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. அப்படிப்பட்ட இவங்களும் இந்த அருணும் சரி இந்த சோஃபியாவும் சரி 2 பேருமே அவங்களோட குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு ஒன்னா இருக்காங்க. ஸோ சோஃபியா தான் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க கேரளால இருந்தா சரியா இருக்க முடியலன்னு சொல்லி அவங்களோட தங்கச்சி வந்து ஆஸ்திரேலியால நர்ஸா இருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு போனா ஏதாவது அவங்க படிப்புக்கு சம்பந்தமா ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுறாங்க. ஓமன்ல இருக்கிற இந்த சாமுக்கும் இந்த ஒரு விஷயம் தெரியாது, அதாவது இவங்க ஆஸ்திரேலியா வந்திருக்காங்க அப்படின்றது. சரி, நம்ம என்ன பண்ணிடலாம், நம்மளோட ஓமன் ஆஸ்திரேலியால இருந்து அதாவது அவங்க வேலை செய்யற கம்பெனில சாம் வந்து ஒரு பெரிய பர்மிஷன் வாங்கி நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியாவுக்கு வந்துடுறாங்க. சோஃபியாவுக்கு வந்துடுறாங்க. கடைசியில வந்து பார்த்தா சோஃபியா இங்க இவரோட இருக்கிற விஷயத்த வந்து கொஞ்சம் வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. என்ன நீ பண்ற, இந்த விஷயம் நீ பண்றது எதுவுமே சரியில்லை, இதை முடிச்சிரு, இந்த பிரச்சனையை நமக்கு வேணா, நம்ம ஒழுங்கா நம்ம குடும்பத்தை பார்க்கணும், நம்மளுக்குன்னு பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சோஃபியா இதெல்லாம் எதுவுமே காதுல வாங்கிக்காம அவனுக்கு பையன் இருக்கிறதையும் கண்டுக்காம அருங்கோட கொஞ்சம் சுத்துறதாவே இருந்திருக்காங்க. ஸோ எப்பயுமே வருஷம் போயிட்டு இருக்க இந்த சாம் மற்றும் சோஃபியா வந்து ஃபேமிலி வந்து எப்பயும் போல வருவாங்கல்ல கேரளாக்கு, அதே மாதிரி கேரளாக்கு வராங்க. கேரளாக்கு வந்து இந்த கடைசியா அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க, நான் அடுத்த வாட்டி கேரளாக்கு வரப்ப இறந்து போய் தான் வருவேன்னு. ஸோ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இறக்குறதுக்கு முதல் நாள் வந்து சோஃபியா வந்து ஒரு அவனுக்கு குடிக்கிற அவகேடோ பால்ல வந்து பாத்தீங்கன்னா
தூக்க மாத்திரையை கலந்து வைக்கிறாங்க. இதை தெரியாத சாம் வந்து இதை எடுத்து குடிச்சிடறாரு. குடிச்சு மயக்கமா ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள இருந்து ஒருத்தர் என்ட்ரி ஆகுறாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவன் தான் அருண். அந்த அருண் வந்து பாத்தீங்கன்னா உள்ள ரூம்ல தான் இருந்திருக்கான். அதாவது அவர் மயக்கமான நிலையில இருக்கிறப்ப ஒரு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துருவா அப்படின்னு சொல்லி சோஃபியா கிட்ட கேட்கறாங்க. அப்புறம் அந்த ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா சைனைடா அப்படின்ற ஒரு விஷத்தன்மை வாய்ந்த ஒரு பொருள். அது சைனைடுன்றது. அந்த பொருளை வந்து அந்த ஆரஞ்சு ஜூஸ்ல கலந்து அது வந்து அருண் வந்து பாத்தீங்கன்னா சாமோட வாயில ஊத்தி அவரை கொல்ல வைக்கிறாங்க. இது எல்லாமே இந்த விஷயத்த கண்டுபிடிச்ச அந்த ஒரு போலீஸ் சாம் வந்து சாதாரணமா சாவல அப்படின்னு சொல்லி சில எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறமா ஒரு வாட்டி சோஃபியாவும் அருணும் பேசின போன் கால் ரெக்கார்டிங்ஸையும் நல்லபடியா அந்த போலீஸ் எடுத்துட்டார். சரி, இனிமேட் வந்து சாமோட உடல்ல தான் வந்து எதாவது பார்க்கணும்னு சொல்லி கேரளால அவரை புதைச்சிருப்பாங்கல்ல, அந்த புதைத்த இடத்துல இருந்து அவரை எடுத்துட்டு அவரோட உடம்ப வந்து இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் பண்ணதுல சைனைட் கலந்துருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சாம் இறந்தது வந்து இவங்களால கொல்லப்பட்டதை இறந்துருக்காங்க. அவர் ஹார்ட் அட்டாக்கால சாவல அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ சோஃபியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷம் ஆயுள் தண்டனை வித்தவுட் வந்து பெயில். அதே மாதிரி இவனுக்கு வந்து 27 வருஷம் வித்தவுட் பெயில் கொடுத்துருக்காங்க கோர்ட்டு. சரி, இந்த குழந்தை யார் வளர்ப்பான்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தைய வந்து சோஃபியாவோட தங்கச்சி ஆஸ்திரேலியால இருக்காங்களா அவங்கள்ட்ட கொடுக்க சொன்னாங்க. ஆனா கோர்ட் வந்து ஒத்துக்க யாரு இவங்களோட கேரளால இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கல. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேரளால இருக்கிற பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல சாமோட அப்பா அம்மா வந்து நாங்க அந்த குழந்தைய வளர்த்துக்கிறோம், இவங்க குடும்பமே எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் போட்டு முடிச்சிடுறாங்க இந்த கேஸ். ஸோ யார் மேல தப்பு இருக்குன்றத நீங்க உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ஒரு உண்மை நடந்த சம்பவங்களை நம்மளோட சேனல்ல சொல்றோம். ஸோ இன்னொரு வீடியோல பார்க்குறோம். டாடா பை பை, see you.